சண்டே ஈவினிங் நிறைய வாட்டி செஞ்சு நல்லா செய்ய தெரிஞ்ச டிஷ்ஷு எனக்கு அடிக்கடி சொதப்பும், இல்லாட்டா இன்க்ரீடியன்ஸ்லாம் மறந்து போயிடும். திரும்ப போய் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். இதில் புது டிஷ்லாம் செய்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2-3 வாட்டி செஞ்சதுக்கப்புறம் தான் அது நீட்டாகவே வரும். அப்படி தான் இன்றைக்கும் மஷ்ரூமில் ஏதாவது புதுசாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம ChatGPT அவர்கிட்ட தான் போய் ரெசிபி கேட்டுட்டு இருந்தேன். அதுவும் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துச்சு. பட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மஷ்ரூம் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டுட்டு மஷ்ரூம் போட்டு நல்லா வேக வச்சிடணும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும்ல, அது நல்லா சுண்டுற அளவுக்கு விட்டுட்டு அது கடைசியாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சீஸ் சேர்த்து இறக்கி வச்சிடணும். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், இந்த டிஷ் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு தேய்க்கிறப்ப ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மசாலா கம்மியாக வச்சு மாவு கொஞ்சம் நிறைய எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு.